அடி கவுதாரி குழம்பு வச்சு காடை குஞ்ச வறுத்து வச்சு. ஆமா ஆமா ஆமா. அட நம்ம ஊரு சமையலத்தா, அட நம்ம சாதன சமையலத்தா எல்லாரும் பாருங்கம்மா. ஆமா எல்லாரும் பாருங்கம்மா. சாப்பிடுங்கம்மா. அப்பா காடை குடிடா. ஒரே ஒரே வா ஒரே போறே நடப்பா ஓடு. வா பாரு. கடைசியா காடையை குடிச்சிட்டோம். இங்க போமா எங்க ஓடணும்? அந்த வீட்டை போனா தண்ணி பிடிச்சோம்ல அங்கே போங்க. அங்கே எப்படி உரிக்கிறோம் பாரு உரிங்க. ரெக்க முடியாது நல்லா இருக்கும். நான் ஃபோன் எடுத்தேன். நான் அப்படி போடலாம். ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் சைலண்ட் போடுறேன். கத்துது. நம்ம தண்ணி உள்ள போச்சுலக்கா, அது அமுக்குற அந்த தண்ணி சவுண்ட் ரொம்ப கொள்ளாது. கோட்டை எடுத்து விடுறேன். ஜூம் பண்ணுங்க. ஜூம் பிரேக்கர்ஸ் சமைக்கிறோம், கடையில விட்டு ஆட்டுறோம், எடுக்கிறோம், முடிக்கிறோம், எல்லாத்துக்கும் கொடுக்கிறோம். வாங்க சமையல் போலாம். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா காடை ரெசிபி தாங்க நாங்க வந்து பண்ண போறோம். எவ்வளவு சிம்பிளா பண்ண போறோம்னு பாருங்க. 50 காடையை கொண்டு நாங்க சூப்பரா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெசிபி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீரக மிளகு, எப்பா
எவ்வளவு 50க்கு 10 அது தம்பி 50க்கு 10 அடுத்து என்ன தானே மிளகா உடைக்கணுமா அவ்வளவுதான் வேற என்ன மிஷின் பண்ணும் அரைச்சு வச்ச மிளகா, அரைச்சு வச்ச ஜீரக மிளகு, அரைச்சு வச்ச மஞ்சள்தூள், அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொண்டா கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, தயிர், அறுப்பாங்க கத்தி கத்தி முட்டை, அடுத்து அப்படியே எங்கள் கூட எலுமிச்சம்பழம், இவ்வளோ சரியாக போகும் கான்ஃப்ளவர் மாவு அது என்ன காரணம் தெரியாது அரிசி மாவு, தண்ணி ஊத்துப்பா கொஞ்சம், இந்த வாட்டர் பாட்டில் சிக் வெறுதா நக்குனா காரம் அதிகமா இருக்கும் என்ன, அதோட மசாலா இது இதோட சாப்பிட்டு பார்க்க நல்லா சுருக்குன்னு இருக்கா தொண்டையில அள்ளி போடு, அள்ளி போடு, அள்ளி போடு. அப்படி அடுக்கிற மட்டும் சுட்டு வேணா அடிச்சுக்கலாம் போடுது. அந்த சாந்தனம் நல்லா தள்ளி விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா மசாலா தடவியாச்சு, 1 மணி நேரம் காய வச்சிடலாம், சட்டியை வச்சிடலாம். சுத்தமான சன்ஃப்ளவர் ஆயில் ஊத்திக்கலாம். ஊற்றிக்கணும் போடு 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 போடு. போடு நீ போடு 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 போடுங்க. போமா அடியில் போடுறது தண்ணி எடுப்பா, ஜக்குல தண்ணி எடு. எல்லாரும் வந்து பாருங்கம்மா. சாப்பிட்டுதான் பாருமா சரியா? அடி கவுதாரி குழம்பு வச்சு காடை குஞ்ச வறுத்து வச்சு, ஆமா ஆமா ஆமா, அட நம்ம ஊரு சமையலத்தா, அட நம்ம சாதன சமையலத்தா, எல்லாரும் பாருங்கம்மா, ஆமா எல்லாரும் பாருங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. ஏன்டா எல்லாம் உட்காரு எப்படி சாதனா சமையல எல்லாரும் பாருங்க, எல்லாரும் சாதனா நீ சொல்லுங்கடா எல்லாரும் எல்லாரும் சாதனா சமையல பாருங்க. தட்டு பக்கத்துல கொண்டு விட்டா இல்ல அங்கனே கொண்டு வந்தீங்களா? இல்ல இல்ல அங்க இந்த நீங்க இப்படியே போடுங்க, இந்த தூரம் வர்றது வாங்க. தம்பி எண்ணெய் பாதி உள்ள போட்டு ஒரு போட்டா போடுறா தம்பி. எல்லாம் சாப்பிடலாம் பேசியிருப்பான். நண்பர்களே காடை ரோஸ்ட் எல்லாரும் சொல்லுங்கப்பா. நண்பர்களே காடை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
இங்க பாருங்க இப்பவே சாப்பிட்டு காட்டிட்டு அவ்வளவுதான். இங்க பாருங்க செம்ம டேஸ்டா அப்படியே பஞ்சு பஞ்சா என்ன கால் உடைஞ்சிருச்சு அடி ஓவர். இந்த பாருங்க காடை ரோஸ் ரெடி ஆகிடுது. எடுத்து சாப்பிடுங்க, ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. இன்னும் எடுத்தாடுமா கையில தாங்கிக்கங்க, ஒரு சைடு வந்து கிலோ இப்ப வீடியோ பண்ணா எடுத்து அப்புறம் எடுத்து வச்சுனா சரி அவன்கிட்ட விடு சரி இதோ சாக்கனை எடுத்து மாட்டிக்கிட்டு யாருமே எனக்கு ஒன்றும் தர மாட்டாங்க. என்ன இங்கதான் உனக்கு எடுத்துனா அருமையா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு. அப்பதான் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. ஆனா எனக்கு தான் ரெக்கையை கொடுத்து போட்டாங்க. நல்லா இருக்கு, அருமையான டேஸ்ட். ஒரு இலை எடுத்துவாங்க நல்லா ஊறி இருக்கு 1 மணி நேரம், அதனால இன்னும் நல்லா நடிக்கிறது தம்பி 1 மணி நேரம் ஊறிச்சு. சரி எடுக்கல அதான் ஏன்டா வெங்காயம் இப்பதான் போட்டு வர சின்ன புறானுங்க காடை விட்டு வெங்காயத்தை பெரிய அதான் ஈஸியா இருக்கு கடிக்கிறதுக்கு. இப்பா நல்ல கதை வந்துச்சு அருமையா இருக்கு. உண்மையாலுமே காடை ரொம்ப டேஸ்டா இருக்கு. இளங்காடை என்ன அந்த முத்தனங்காடை போட்டோம்னா அவ்வளோதான் ஜாப். வாய் அங்கனங்கான ஒட்டை இழுத்துட்டு ஆமா ஆமாங்க ஆபரேஷன் சக்சஸ்.